Hey! வணக்கங்கண்ணது தஞ்சாவூர் மண்ணு. என்னடா ஃபஸ்ட்டே நாய் சவுண்டோட வீடியோ ஆரம்பிக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி காலையில் நான் வீடியோ எடுத்துகிட்டு வரும்போது ஒரு 2 நாய் துரத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஃபோனை பாக்கெட்டில் வச்சுட்டு நம்மளும் அந்த இடத்த விட்டு நகர்ந்தாச்சு. நம்ம இன்றைக்கி வீடியோ எடுக்க வந்த இடம் பர்மா காலனி மீன் மார்க்கெட்டு. இங்கே எல்லாமே புதுசாக இருக்கும், தினுசாகவும் இருக்கும். வயல் நண்டுக்கு ஃபேமஸான மார்க்கெட்டு நம்ம பர்மா காலனி மீன் மார்க்கெட்டு. நத்தை, வயல் நண்டு எல்லாமே இயற்கை மூலிகை பொருள் எல்லாமே இங்கே கிடைக்கும். ஒரு அம்மா சூப்பராக நத்தையை உரிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு நாள் நத்தை பிரியாணி செய்வோம். அந்த வீடியோ கூடி சீக்கிரம் நம்ம சேனலில் வரும். நத்தை உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கண்டங்கத்திரிக்காயோட பயன்களை பற்றி இந்த அக்கா சொல்கிறாங்க. வாங்க, சூப்பராக இருக்கும். இது என்ன கத்திரிக்காய்க்கா? அது கண்டங்கத்திரிக்காயா, சளிக்கு சாப்பிடுறது நல்லா இருக்கும். அப்படியே உள்ளே போய் பார்த்தா விரால் மீன்லாம் சுறுசுறுப்பாக துள்ளிட்டு இருந்துச்சு. அது பக்கத்துலேயே பார்த்தா சங்குக்கறி. ஆகா, செம்ம வேட்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கேயுமே நம்ம தஞ்சாவூரில் சங்குக்கறியை பார்த்ததுலையே இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு தான் நம்ம அந்த கடைக்கு ஃபஸ்ட்டு போனோம். அவங்க சொல்கிறாங்க, எங்கள் சங்குக்கறி கிடைக்கிறதே ரொம்ப ரேர் தம்பி, இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம கடைக்கு வந்திருக்கு அப்படின்னாங்க. அப்படியே சங்குக்கறியை அப்படியே கையில் எடுத்து பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பெரிய மீனை அப்படியே ஜூம் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டே போனேன். அங்கே பாருங்கள், விரால்லாம் எப்படி துள்ளுது பாருங்கள். அந்த சங்குக்கறி, அந்த வளவளப்பான அந்த சங்குக்கறி இருக்குல்ல, அப்படியே கையில் வைக்கும்போது தானாக சுற்றுது. அங்கே பாருங்கள், அப்படியே சுற்றுதுங்க. எவ்வளோ சூப்பரான ஒரு ஃப்ளஷ்ஷு, சான்ஸே இல்லை. இதோட ரெசிபி வீடியோ கம்மிங் சூன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். சங்குக்கறிலாம் வாங்கியாச்சு. இதை நறுக்க தெரியல, உடச்சி நறுக்க தெரியலன்னு சில பேர் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சப்ஸ்கிரைபருக்காக தான் சொல்லிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து நம்ம மூவ் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதிகமாக மீன் வாங்கி சாப்பிடுங்க, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. என்னடி சொல்கிற? நீ என்ன சொல்கிற? அப்படியே இந்த சைடு பார்த்தா ஒரு அம்மா செருப்பு மீனில் வந்து மேலே இருக்க தோலை உரிச்சிட்டு இருந்தாங்க. ஆமாங்க, செருப்பு மீன், லெதர் ஜாக்கெட்னு சொல்லுவாங்களே, அந்த மீன் இருந்துச்சு. வறுத்து சாப்பிட அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே அந்த அம்மா அந்த சட்டையை கலட்டுற மாதிரி அந்த மீனில் இருக்க தோலை உரிக்கிறது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. மத்தியிலேருந்து 6ஆம் மீன்லேருந்து 1ஆம் மீன் வரைக்கும் எல்லா மீனுமே நம்ம பர்மா காலனி மீன் மார்க்கெட்டில் இருக்குது. நம்ம போனது சங்கு வாங்குறதுக்கு. சங்கு வாங்கியாச்சு, ஆனால் சங்கு அங்கே வெட்ட தெரில, உரிக்க தெரிலன்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. எப்படி உரிக்கணுங்கிறத கற்றுக் கொடுக்க தான் நான் அன்றைக்கி வீட்டில் போய் அந்த சங்கை எப்படி வேக வச்சு, எப்படி வெட்டி, எப்படி க்ளீன் பண்ணி சூப்பரான ஒரு கிரேவி செஞ்சுருக்கோம். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
என்ன மீன் போட்டியா? நமக்கு தேவையான சங்கு கறியை செலக்ட் பண்ணியாச்சு. அந்த சங்கு கறியோட கழிவே ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்குது. 3 மீன் பாருங்கள் எவ்வளோ பட்டா சைஸ் மீன். இதெல்லாம் அப்படியே கிரில் ஃபிஷ் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கையில் தூக்கி பார்க்கும்போதே அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. இது வலம்புரியா இடம்புரியா என்ன சங்குங்கிறது தெரில. ஆனால் சங்கு கறி அல்டிமேட்டாக இருக்கும், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. வாங்கினது வாங்கிட்டேன், ஆனால் வெட்டத்துலேன்னு சொல்லிட்டு கோபாலு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம சங்கு கறியை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவுக்கு காத்துட்ருங்க. வணக்கம், எல்லாரும் மறக்காமல் பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.